டேய் அண்ணா, அது என்னது? அங்க பாரு வெள்ளக்காக்கா. எப்படி ஏமாத்துன இல்ல, பாத்தா? அவன் வந்துட்டான். இதுக்கெல்லாம் ஏமாற ஆளு நான் இல்ல. டேய் நண்பா, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்தியோ? நானே சொல்லவா? அது சாக்லேட் தானே இல்ல கேக்கா? ஓ எனக்கு தெரியும், அது ஐஸ்கிரீம் தானே, சரிதானே? ஓ என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் வீட்டுக்கு போகணும். டப்ளு, டேய் நண்பா, இந்தா. என்னடா ஆச்சு உனக்கு? இன்னைக்கு காலையில ஹெவர்டோன் என்ற தைரியசாலியான ஒரு மனுஷன் அவருடைய கம்யூனிட்டியை பாதுகாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பத்திரிகையாளர் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தைரியன்றது மனசுல இருந்து வர்றது சார். நம்ம மனதைரியத்தோட இருந்தா யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல பையனா இருப்பான் போலயே. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? தைரியம் மனசுல இருந்து வருதா? அது எனக்கும் தெரியல, நீ அவங்கிட்டயே கேளு. இல்லக்கா உனக்கு நான் டவுனுக்கு போய் ஜோவை பார்க்க போறேன். அப்புறம் பார்க்கலாமா? வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். மிஸ்டர், நீங்க எனக்கு காசு கொடுக்கணும். ஏய், இதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? அண்ணா, ஆனா என்ன, இன்னொரு வாட்டி பேசுனா அடிச்சு தூக்கி போட்டுருவேன். நில்லுங்க. ம், ம். தள்ளிப்போ, இதோ வாங்கிக்கோ. நீ ஒரு ரவுடி. என்ன சொன்ன? இவன் பெரிய ரவுடியா இருக்கானே, சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா போலீஸ். அப்ப போலீஸை கூப்பிடலாம். போலீஸா? நான் திரும்பி வரேன். உனக்கு ஒன்னும் ஆகல? எனக்கு உதவுனதுக்கு நன்றி. அந்த குழந்தைக்கு கூட என்னால உதவ முடியல. எனக்கு தைரியமே இல்ல. இல்ல, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் கெட்டவங்களை எதிர்த்து சண்டை போடுவேன். ரொம்ப வலிக்குதே. வெறும் உடற்பயிற்சிக்கே இப்படி ஒரு நிலைமையா? நான் ரொம்ப பாவம். ஐடியா, இந்த கிளவுஸ் செமையா இருக்கு. நான் தைரியமா அப்படியே மூஞ்சிலேயே குத்தலாம். ஆபத்து ஆபத்து, காப்பாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இத பண்ண நான் விட மாட்டேன். யாராச்சும் காப்பாத்துங்க. ஹேய், என்னுடைய ட்ரக்கை விடு. நீ இந்த மரம் என்னோடது, முடிஞ்சா காப்பாத்திக்கோ. அந்த கயிறு அறுந்து போயிடுச்சு. அச்சோ, என்ன மன்னிச்சிருங்க. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் அமைதியா போயிடுறேன். எனக்கு இந்த மரம் வேணாம், எதுவும் வேணாம், போறேன். இதுக்கப்புறமா நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. ஒழுங்கா ஓடி போயிடு. நீ ரொம்ப மோசம். முடிஞ்சதுப்பா. ரொம்ப நன்றி லக்கா, நீ என் வீட்டை காப்பாத்திட்ட. நீ பெரிய தைரியசாலி தான், ஹீரோவும் தான். கவலைப்படாத, எப்பவுமே நான் இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துவேன். ஆமா, என்னது இது? இப்போதைக்கு இதுதான் ஃபேஷனா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆபத்து ஆபத்து, காப்பாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னாச்சு? உனக்கு அப்புறமா சொல்றேன். தள்ளிப்போ, நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வேணும்னே வரல. தள்ளி போங்க, தள்ளி போங்க, போங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க. உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப பாடுறான்.
லக்கோ நீ கலக்கிட்ட ஆ? மொத்தமா என்னப்பா இது? வந்துருச்சு இப்ப என்ன பண்றது நாம பறந்து போயிடலாம். ஏய் டபுளு, நீ ஏன் கூட வா. என்னது பறக்கணுமா ஆமா, ஆ? வா. ஆ! இங்க நிறைய இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. நான் உன்னை பிடிச்சிடுறேன். தேங்க்ஸ் நண்பா அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட நீ நான் நினைச்சதை விட தைரியசாலியா இருக்க நீ உண்மையிலேயே ரியல் ஹீரோ எனக்கு நன்றியெல்லாம் வேணாப்பா. நண்பனா நான் என்னுடைய கடமையை தான்ப்பா பண்ணேன். ஆபத்து ஆபத்து காப்பாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு ஷோ டைம். டேய் நண்பா நானும் உன் கூட வரவா இந்த வாட்டி வேணாம், நானே பாத்துக்கிறேன். அடேங்கப்பா சூப்பரு குரங்குட்டி அந்த வாழைப்பழத்தை என்கிட்ட கொடு ஆ? நான் தர மாட்டேன். கொடுக்க மாட்டியா நீ இப்ப பாரு உன்னை, ஆ? இது ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆனா என் வயிற்றுக்கு பத்தலையே இதுங்க ரெண்டுத்தையும் வித்துட்டா என்ன ஆ? மேல கைய வைக்காதடா. ஆ? ஏய், என்ன நீயா? நீ யாரு? ஓ அன்னைக்கு நீ என்ன பார்த்து பயந்து போனியா அந்த ஆள் தானே? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறா, இல்லனா இல்லன்னா என்ன ஆ? ஐயோ வலிக்குதே. இல்லனா நான் உன்னைய தாக்க வேண்டியதா இருக்கும்டா. சண்டையா சமாதானமா? ஆ? உன்கிட்ட என்னவோ சொன்னனே, இங்க இருந்து போயிடு, இல்லனா சண்டைக்கு வாடா. ஆ? அது சரி, இது உனக்கு எங்க கிடைச்சது? போடாதடா. எனக்கு எப்ப என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும். மறுபடியும் என் கண்ணில் சிக்கனா அவ்வளவுதான். கிளம்புடா, காத்து வரட்டும். அச்சோ, இதோட பேட்டரியை மாத்த மறந்து புட்டனே. ஓ பேட்டரி போயிடுச்சா? ம், ம். என்ன என் கிளம்ப காணமே. ஆ? போச்சுடா. இப்போ உன் தைரியம் எங்க போச்சு? இதை வச்சுக்கிட்டு தானே என்ன அடிக்க வந்த? மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிடு, இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவேன். எங்க ரொம்ப தைரியசாலி அவன். அவன் எப்பயுமே எங்களை பாதுகாப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 2 குரங்களையும் உன் முன்னாடியே புடிச்சிட்டு போறேன். வேணாம். ஆ? நீ ஒரு ரவுடி. ஓய். லக்கா கவலைப்படாத, நான் உங்களை பாதுகாக்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். ஒண்ணு நான் தான் சொன்னல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறான். ஓ என்ன பார்த்து உனக்கு பயம் பிடிச்சா? சொல்ல இருக்கலாம். ஆமா, ஆ? இங்க பாடுறா ரவுடி, உன்ன மாதிரியே ஒரு ஆளை பார்க்கணுமா? உனக்கு ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லை. என் கூட மோதி பாடுறா. அடி வேணுமா? டேய் நண்பா நண்பா நீ இங்க தான் இருக்கியோ? அது என்ன கரடியா? என்ன விட்டுடு. என்னாச்சு? டபுளு மகாராஜாவையும் என்னையும் லக்கா வந்து காப்பாத்திட்டாரு. நீ உண்மையிலே கலக்குற. இந்த காட்டுக்குள்ள கரடி இருக்குன்னு யாராவது சொன்னீங்களாப்பா? வணக்கம் சார், உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏன் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார்? இது நீங்க தானே? உனக்கு தெரியுமா அபிக், நீ இவ்வளவு தைரியசாலியா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு கொஞ்சம் பயம்தான், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நான் ஓடி போயிட்டா அப்புறம் நீங்க ஆபத்துல மாட்டிப்பீங்க. அப்புறம் நானே என்ன தைரியமாக்கிக்கிட்டேன். நான் தைரியசாலின்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், நம்ம மனசு தைரியமா இருந்தா எல்லாருமே தைரியசாலி தான். உனக்கு நிஜமாவே தைரியமான மனசு. ரொம்ப நன்றிப்பா. இந்தா உன்னுடைய கிளவ். இதுக்கு மேல இது எனக்கு தேவையே இல்லை. ஆனா இப்போ எனக்கு ஒண்ணு தேவைப்படுது, ஒரு மசாஜ். முடியுமாப்பா? மசாஜ் தானே பண்ணிடுவோம். அடே, கையில தான்டா கேட்டேன்.